2025 குரூப் 4க்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சில வினாக்கள். அதில் பார்த்தோம்னா அணி, சரிங்களா? அணி இலக்கணம் கண்டிப்பாக என்னது ஒன்று இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து உவமை அணி அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம்னா, உவமானம் உவமேயம் இரண்டும் தனித்தனியாக நின்று, சரிங்களா? ரெண்டும் தனித்தனியாக நின்று பொருள் தருவது உவமை அணி. அதே மாதிரி உவமானம் வேறு உவமேயம் வேறு என்ற நிலை இல்லாமல் இரண்டும் ஒன்று தான், இரண்டும் ஒன்று என காட்டுவது, இரண்டுமே ஒன்று என காட்டுவது உருவகம், சரிங்களா? உருவக அணி வந்து ரெண்டுமே ஒன்று தான் காட்டுவது. இதில் ஒரு பகுதியை உருவகப்படுத்துவதும் உண்டு, சரிங்களா? ஒரு பகுதியை உருவகப்படுத்தி ஒரு பகுதியை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ ஒரு பகுதி என பொருள்படும் வடமொழி சொல்லான ஏகதேசம் என்னும் சொல்லால் ஒரு பகுதி என பொருள்படக்கூடியது வந்து ஏகதேசம் அப்படின்ற சொல்லால் வந்து அதனை ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பகுதியை வந்து உருவகப்படுத்தி இன்னொரு பகுதியை அப்படியே விட்டு வருவது, சரிங்களா? அவ்வாறு இல்லாமல் ஒரு பொருளின் அனைத்து பகுதிகளையும், ஒரு பொருளோட அனைத்து பகுதிகளையும் உருவப்படுத்தி காட்டுவது தான் என்னது கூறுவது முற்று உருவம், சரிங்களா? முற்றும், அங்கே இருக்கக்கூடிய முற்றும் வந்து எல்லா அனைத்து பகுதிகளையும் வந்து முற்றுமாக உருவப்படுத்துவது முற்று உருவம், சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓல்டு புக்கில் இருக்குது, சரிங்களா? ஓகே.